அது யூரோப்பியன் காராக இருந்தாலும் இட் டசன்ட் பிஹேவ் லைக் த ஜெர்மன் கார்ஸ். எனக்கு ஒரு பிஜோ மாடலை சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் எனக்கு எப்படி ப்ரோ தெரியும்? பிஜோன்னு கேட்குறதுனால சொல்கிறேன். இப்போதைக்கு ஹாட் செல்லிங்கான பிஜோ பார்த்தீங்கன்னா பிஜோ 408 தான். பட் அந்த கார் வந்து யூரோப்பியன் காராக இருந்தாலும் ஃப்ரெஞ்ச் காராக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த கார் வந்து BMW, வாக்ஸ்வேகன், ஆடிஸ் இந்த கார்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்காதீங்க. பிஜோ பார்த்தீங்கன்னா டு ஜப்பனீஸ் கார்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுதோ அந்த மாதிரி தான் வந்து பிஜோ ஹேண்டில் பண்ணும். ஸோ இப்போ பிஜோ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஐ திங்க் 408 தான் வந்து உங்களுக்கு ரைட் சாய்ஸ். அந்த காரோடைய எக்ஸ்டீரியர் டிசைனாக இருக்கட்டும், இன்டீரியராக இருக்கட்டும், ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக் கைஸ். இன்னும் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் அந்த காரை பார்த்தாலும் ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 30,000 தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 120,000ல அந்த காரை வாங்கிடலாம். பட் டெஸ்ட் டிரைவ் பண்ணி உங்களுக்கு அந்த கார் சூட் பண்ணுதா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. பிகாஸ் அகெயின் நான் சொல்றேன், அது யூரோப்பியன் காரா இருந்தாலும் இட் டசன்ட் பிஹேவ் லைக் த ஜெர்மன் கார்ஸ். போய் டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா வாங்குங்க. யா, இட்ஸ் a good car. ஓகே.